வணக்கம், நான் முரளி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்எஸ்சி தமிழன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்சி சிஜிஎல் 2019 டைம் அண்ட் ஒர்க் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக 19 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு சிம்பிளான கொஷின் தான். ஒரு 4 to 5 கொஷின்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் ட்ரிக்கியாக வித்தியாசமாக இருக்கும். மற்றபடி எல்லாமே ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் தான். ஸோ இது வரப்போகிற சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், என்டிபிசி, குரூப் டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொன்று எஸ்எஸ்சி தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ABC can individually complete a piece of work in 24 days, 15 days and 12 days respectively. B and C started the work and worked for 3 days and left. Number of days required A alone to complete the remaining work. Okay. A, B, C மூணு பேரும் தனித்தனியாக ஏ வந்து 24 டேஸ் ஒர்க் பண்ணுமா, பி வந்து 15 டேஸ், சி வந்து 12 டேஸ். ஸோ இதுக்கு எல்சிஎம் வந்து 120. ஸோ அப்போ அவங்களோட எஃபிஷியன்சி வந்து 5, 8, 10. ஸோ இதுதான் உங்கள் ஏபிசியோட எஃபிஷியன்சி. இப்போ என்ன சொல்கிறாங்க, பியும் சியும் ஒர்க் பண்ணுறாங்க, 3 நாள் ஒர்க் பண்ணிட்டு வேலையை முடிச்சுக்கிறாங்க. இப்போ பியும் சியும் சேர்ந்து வேலை பார்த்தா 18 ஒர்க் பார்ப்பாங்க ஒரு நாளைக்கு. அப்போ 3 நாளைக்கு பார்த்தா 54 ஒர்க் பார்ப்பாங்க. 3 டேஸ்க்கு அப்புறம் இவங்க லெஃப்ட் ஆகிறாங்க, ஏ மட்டும் பார்ப்பாங்க. அப்போ 120லேருந்து 54 மைனஸ் பண்ணால் ரிமைனிங் வந்து 66 ஒர்க் இருக்கும். ஸோ அந்த 66 ஒர்க்கை வந்து ஏ மட்டும் தனியாக பார்க்குறாரு. ஏவோட எஃபிஷியன்சி 5. அப்போ இதை அப்படியே நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 13 1/5 டேஸ். 13 1/5 டேஸ் அலோன் மட்டும் ரிமைனிங் ஒர்க்கை வந்து ஏ முடிச்சிடறாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். அடுத்த கொஸ்டின், ஏ கேன் கம்ப்ளீட் அ சர்டன் பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 40 டேஸ். பி இஸ் 24% மோர் எஃபிஷியன்ட் தென் ஏ. சி இஸ் 28% மோர் எஃபிஷியன்ட் தென் பி. தே ஒர்க் டுகெதர் ஃபார் 5 டேஸ். ரிமைனிங் ஒர்க் வில் பி கம்ப்ளீட்டட் பை பி அலோன் இன் வாட் டைம்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ ஏ வந்து 40 டேஸ் ஒர்க் பண்ணுமா. இப்போ ஏ, பி, சியோட எஃபிஷியன்சிக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து ஏ வந்து 18 எடுத்துக்கிட்டால் இதோட பி வந்து 25% அதிகமாக இருக்குமா. ஸோ 25% அதிகப்படுத்தினா பியோட வேல்யூ 100 வரும். ஸோ சி வந்து பியோட 28% அதிகமாக இருக்குமா. அப்போ 128. ஸோ நான் ரேஷியோக்கு மாற்றிக்கிறேன். 4 டேபிள் அடித்தா 20:25:32 வரும். ஸோ இதுதான் எஃபிஷியன்சி ரேஷியோ. நமக்கு எஃபிஷியன்சி ரேஷியோ கிடச்சிச்சு. அடுத்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இவங்க 3 பேரும் சேர்ந்து 5 டேஸ் வேலை பார்ப்பாங்களாம். ஸோ அப்போ இவங்க 3 பேரும் ஒரு நாளைக்கு 77 வேலை முடிப்பாங்க. அப்போ 5 டேஸ்னால் இவங்க வந்து 385 385 ஒர்க்கை வந்து முடிச்சிருப்பாங்க. ரிமைனிங் ஒர்க்குன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து சம் பார்ட் ஆஃப் ஒர்க்கு தான் போயிருக்கு. ஸோ டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ ஏ வந்து டோட்டலாக 40 டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஏவோட எஃபிஷியன்சி என்ன 20. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டோட்டல் ஒர்க் கிடச்சிரும். டோட்டல் ஒர்க் வந்து 800. ஸோ இந்த 800லேருந்து 385 வந்து மைனஸ் பண்ணால் நமக்கு ரிமைனிங் ஒர்க் கிடச்சிரும். ஸோ அதை எவ்வளோன்னு பார்ப்போம். 415. ரிமைனிங் ஒர்க் வந்து 415. ஸோ ரிமைனிங் ஒர்க் வந்து பி மட்டும் பார்ப்போம். பியோட எஃபிஷியன்சி 25. ஸோ 415 டிவைட் பை 25 583. ஸோ அப்போ வந்து 16 3/5 டேஸ் தான் பி வந்து ரிமைனிங் ஒர்க்கை தனியாக முடிச்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். தேர்ட் கொஸ்டின், ஏ கேன் ஃபினிஷ் அ ஒர்க் இன் 20 days. பி கேன் ஃபினிஷ் த சேம் ஒர்க் இன் 25 days. தே பிகன் டுகெதர் பட் லெஃப்ட் த ஒர்க் ஆஃப்டர் 5 days. ஹவு மெனி மோர் டேஸ் வில் ஏ டேக் த ஃபினிஷ் ரிமைனிங் ஜாப். ஓகே, இப்போ வந்து ஏ வந்து 20 days, பி வந்து 25 days. அப்போ எல்சிஎம் வந்து டோட்டல் ஒர்க் வந்து 100 இருக்கும். இப்போ ஏவோட எஃபிஷியன்சி 5, பியோட எஃபிஷியன்சி 4. இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 9 ஒர்க் பார்ப்பாங்க. அப்போ 5 நாளைக்குனா 45 ஒர்க் பார்ப்பாங்க. அடுத்து வந்து பி லெஃப்ட் ஆகிறாரு. ரிமைனிங் ஒர்க் வந்து 55. ஸோ ஹவு மெனி மோர் டேஸ் ஏ ரிமைனிங் ஒர்க்கை ஏ எவ்வளோ நாளில் முடிக்கும்னு கேட்குறாங்க. ஏவோட எஃபிஷியன்சி 5. ஸோ 11 டேஸில் ஏ வந்து ரிமைனிங் ஒர்க்கை முடிச்சிடுவார். அடுத்த கொஸ்டின் போவோம்.
ஏ கேன் கம்ப்ளீட் சர்டன் ஒர்க் இன் 30 days. ஸோ இது செகண்ட் கொஷின் பார்த்தோம்ல, சேம் டைப் ஆஃப் கொஷின் தான். ஏ வந்து 30 days சம் ஒர்க்க முடியுமா. அடுத்து ஏபிசியோட எஃபிஷியன்சி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதே நான் ஏ வந்து 18 எடுத்துக்கிறேன். ஸோ அங்கே இருந்தது வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. 25%னால் அப்போ பி வந்து 100 இருக்கும். இங்கே வந்து சி 20% மோர் தென் பியா, அப்போ சி வந்து 120 ஆயிரும். ஸோ அப்படியே நான் ரேஷியோ ஆக்குறேன். 4:5:6. அப்போ அவங்க ஒரு நாளைக்கு வந்து டோட்டலாக 15 ஒர்க்கு பார்ப்பாங்க. அப்போ 3 days பார்த்துருந்தாங்கன்னா 45 ஒர்க்கை வந்து முடிச்சிருப்பாங்க. டோட்டல் ஒர்க் எவ்வளோ, ஏவோட டோட்டல் டேஸ் கொடுத்துட்டாங்க, ஏவோட எஃபிஷியன்சியை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டோட்டல் ஒர்க்கு கிடச்சிடும். ஸோ டோட்டல் ஒர்க் வந்து 120. 120லேருந்து 45 வந்து மைனஸ் பண்ணால் 75. ஸோ ரிமைனிங் ஒர்க் வந்து 75 வந்து ரிமைனிங் ஒர்க் யார் பார்க்குறாங்கன்னா பி பார்க்குறாங்க. பியோட எஃபிஷியன்சி 5. ஸோ பி வந்து டோட்டலாக 15 days வந்து ரிமைனிங் ஒர்க்கை முடிச்சிடுவாப்பில். அடுத்த கொஷின் போவோம். ஓகே, இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். இந்த டைப் ஆஃப் கொஷின் வந்து இப்போ சிஜிஎல்ல கேட்டிருக்காங்க. ஏ அண்ட் பி ஒர்க்கிங் டுகெதர் கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் D days. ஒர்க்கிங் அலோன் ஏ டேக்ஸ் 8 + D days and B takes 18 + D days to complete the same work. A works for 4 days. The remaining work will be completed by B alone. ஸோ இது என்ன ட்ரிக்குனா, இப்போ வந்து ஏவும் பியும் சேர்ந்து டி டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஏ மட்டும் வந்து 8 + D days, பி மட்டும் 18 + D days. ஸோ இதை நம்ம பேசிக்காக பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னா 1/8 + D + 1/18 + D = 1/Dன்னு வரும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணால் எப்படி வரும்னா D² = 8 × 18 வரும். அப்போ டியோட வேல்யூ வந்து அப்படியே ரூட் எடுத்தால் 8 × 18. 8 × 18 வந்து 144. 144 ரூட் எடுத்தால் 12. அப்போ டியோட வேல்யூ 12ன்னு வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியபிள் ப்ளஸ் நியூமரபிள் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அங்கே கொடுத்துருக்க அந்த 18ஐயும் ஏவுக்கும் பிக்கும் ஒரு டேஸ் கொடுத்துருப்பாங்க. இதோட டிஃப்ரென்ஸ் ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் 8, இதோட டிஃப்ரென்ஸ் 18. ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம ரூட் எடுத்துட்டா நமக்கு இந்த டியோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த டியோட வேல்யூ வந்து 12. அப்போ ஏ எத்தனை நாள் வேலை பார்த்துருக்கோன்னா 20 days, பி வந்து 30 days வேலை பார்த்துருப்பாங்க. அப்போ ஏவோட எஃபிஷியன்சி, ஸோ டோட்டலாக வந்து இப்போ வந்து ஏ + பி 12னா ஏ வந்து 20, பி வந்து 30. இப்போ எல்சிஎம் அதாவது டோட்டல் ஒர்க் வந்து 60. ஸோ ஏ + பி வந்து 5 ஒர்க் பார்ப்பாங்க, ஏ மட்டும் 3 ஒர்க் பார்ப்பார், சி மட்டும் 2 ஒர்க் பார்ப்பாங்க. இப்போ வந்து ஏ வந்து 4 days ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களா. அப்போ ஏ 4 days ஒர்க் பண்ணியிருந்தால் அவங்க வந்து 12 ஒர்க் முடிச்சிருப்பாங்க. ஸோ 60லேருந்து 12 மைனஸ் பண்ணால் ரிமைனிங் 48. ஸோ 48 ஒர்க் வந்து பி முடிப்பாப்பில். பியோட எஃபிஷியன்சி வந்து 2. ஸோ 24 daysல பி அந்த வேலையை முடிச்சிருவாப்பில். ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியபிள் இப்படி கொடுத்துட்டாங்கன்னா அந்த நம்பரை 2 நம்பரும் ஏக்கும் பிக்கும் கொடுத்துக்க டேஸ் இருக்க 2 நம்பரும் எடுத்து ரூட் எடுத்துட்டா நமக்கு அந்த டேஸ் கிடச்சிடும். ஸோ முக்கியமான கொஷின் இது. நெக்ஸ்ட் கொஷின். 4 men and 6 women can complete a certain piece of work in 5 days, whereas 3 men and 4 women can complete in 7 days. How many men assist 25 women to complete 2 1/2 times the same work in 5 days? Okay. 4 men + 16 women வந்து 5 days ஒர்க் பண்ணுறாங்களாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி வந்துச்சுன்னா இப்போ இன்னொரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க 3 men and 4 men. இதை அப்படியே நம்ம ஈக்குவல் பண்ணணும். 3 men + 4 women. ஸோ இது என்ன ஃபார்முலா வரும்னா மேன் டேஸு ஹவர்ஸு டிவைடட் பை ஒர்க் அப்படின்னு டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு காமனான ஃபார்முலா இருக்குது. ஸோ அதுதான் நான் இங்கே பண்ணுறேன். ஸோ இது வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, இது வந்து டைம் எவ்வளோ டேஸில் வேலையை முடிக்கிறாங்க. ஸோ அதுதான் நான் ஈக்குவல் பண்ணுறேன். அந்த ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து டேஸ் வந்து 7 days. இப்போ நான் வந்து ஒரு ஈக்குவேஷன்
கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து மென்னோட எஃபிஷியன்சி எவ்வளோ, உமனோட எஃபிஷியன்சி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். நான் வந்து 5 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ 20 மென் ப்ளஸ் 30 உமன் ஈக்குவல் டு 21 மென் ப்ளஸ் 28 உமன். ஸோ அப்போ வந்து 28 இந்த பக்கம் கொண்டு வந்தால் 2 உமன் இருக்கும், 20 இந்த பக்கம் கொண்டு வந்தால் ஒரு மென்னு மட்டும் இருப்பார். ஸோ ஒரு மென்னுக்கு 2 உமனோட எஃபிஷியன்சி ஈக்குவலாம். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்க கண்டிஷன். இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹவு மெனி மென்ஸ் அசிஸ்ட் 25 உமன் டு கம்ப்ளீட் 2 1/3 டைம்ஸ் ஆஃப் ஒர்க்கு. ஓகே, இப்போ வந்து நான் இந்த 2 ஈக்குவேஷனில் ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ நான் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து 2 உமன் இஸ் ஈக்குவல் டு 1 மென்னா, அப்போ 4 மென் இஸ் ஈக்குவல் டு 8 உமன். அப்போ இந்த 4 மென்னுக்கு பதிலாக 8 உமன் ஆயிரும். ஸோ இந்த 8 உமனையும் இந்த 6 உமனையும் ப்ரெஸ் பண்ணால் 14 உமன். 14 உமன் இன்ட்டு 5 days இஸ் ஈக்குவல் டு, அங்கே வந்து ஏற்கனவே சம் மேலுக்கு 25 உமன் வந்து அசிஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க எவ்வளோ நாள் வேலை பார்க்குறாங்கன்னா அதே 5 days தான். பட் வந்து எவ்வளோ டைம்ஸ் ஆஃப் ஒர்க்குன்றதை நம்ம எப்போயுமே கீழே தான் பண்ணோம். 2 1/2 டைம்ஸ் வந்து நான் 5/2ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே 5/2ன்னு வந்துடும். ஸோ இதை அப்படி நான் கேன்சல் பண்ணுறேன். 5. ஸோ இந்த 5/2 14ஓட மல்டிப்ளை பண்ணால் 35 உமன் வரும். சாரி, இங்கே ப்ளஸ் பண்ணணும். இந்த 25 இந்த பக்கம் ஒன்று தான் மைனஸ் 25 உமன் ஈக்குவல் டு எக்ஸ் மேன். அப்போ வந்து 10 உமன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மேன்னு கேட்குறாங்க. இங்கே வந்து ஒரு உமன் இஸ் ஈக்குவல் டு ஒரு மென் இஸ் ஈக்குவல் டு 2 உமனா. அப்போ ஹவு மெனி 5 மென் இஸ் ஈக்குவல் டு 10 உமன். ஸோ அப்போ இங்கே வந்து 5 மென்னு தான் அசிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். ஓகே, பைப் அண்ட் சிஸ்டர்னில் டைம் அண்ட் ஒர்க் மாடல் சம். பைப் ஏ அண்ட் பி ஃபில் அ டேங்க் இன் 10 hours அண்ட் 40 hours. ஏ வந்து 10 hours ஃபில் பண்ணுமா, பி வந்து 40 hours ஃபில் பண்ணுமா. ஸோ அப்போ இவங்களோட எஃபிஷியன்சி வந்து ஏ வந்து 4, பி வந்து 1. அடுத்து சி இஸ் அவுட்லெட் பைப். ஸோ இது வந்து எம்டி பண்ணுறது, attached to the tank. If all 3 pipes are opened simultaneously, it would take 80 minutes more time than what A and B together fill the tank. A and B are kept open. And அதுக்கடுத்து வந்து A and B are kept open for 7 hours and then closed, C opened. C will be empty the tank in dash time. ஓகே, இப்போ A B மட்டும் டேங்கை ஃபில்லப் பண்ணால் எவ்வளோ நேரத்தில் வந்து டேங்கை ஃபில்லப் பண்ணுவோன்னா 40. ஸோ இவங்களோட எஃபிஷியன்சி வந்து 5 டோட்டலாக. ஸோ 8 hours வந்து ஃபில்லப் பண்ணிடும். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா A ப்ளஸ் பி ப்ளஸ் சி, சின்றது அவுட்லெட் பைப்பு காலி பண்ணுறது. ஸோ இந்த மூணுமே ஓப்பன் பண்ணியிருந்தா ஏயும் பியும் சேர்ந்து ஃபில்லப் பண்ணுற டயத்தை விட 80 minutes அதிகமாகுமா. இப்போ ஏவும் பியும் சேர்த்து 8 hours ஃபில்லப் பண்ணுறது ப்ளஸ் சியும் சேர்த்து ஓப்பன் பண்ணியிருந்தா 80 minutes வந்து எக்ஸ்ட்ரா ஆகுமா. ஸோ அப்போ அந்த 80 minutesன்றது என்னது, 1 hours 20 minutes. ஸோ 1 hours சேர்த்துட்டா 9 hours, 1/3. ஸோ இதை ஃப்ராக்ஷன் எழுதுனா 28/3. இப்போ நமக்கு டோட்டலாக ஏபிசியோட எஃபிஷியன்சி கிடச்சிருச்சு. சரி, டைம் கிடச்சிருச்சு, எவ்வளோ நேரத்தில் அந்த டேங்கை ஃபில்லப் பண்ணுன்ற டைம் கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஏபிசியோட எஃபிஷியன்சி என்ன, எஃபிஷியன்சி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோடது என்னென்னா, டோட்டல் ஒர்க் வந்து 40 டிவைட் பை இந்த டைம் அண்ட் டோட்டல் ஒர்க் டிவைட் பை டைம் தான் எஃபிஷியன்சியா. ஸோ டோட்டல் ஒர்க்கு 40, ஏபிசியோட எஃபிஷியன்சி வந்து 28 டிவைட் பை 3. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 30/7 வரும். ஸோ ஏபிசியோட டோட்டல் எஃபிஷியன்சி வந்து 30/7. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏவும் பியும் 7 மணி நேரம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்களாம். ஸோ 7 மணி நேரம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தா ஏ ப்ளஸ் பி. ஸோ டோட்டல் எஃபிஷியன்சி எவ்வளோ, ஓகே இப்போ வந்து எஃபிஷியன்சி ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட எஃபிஷியன்சி வந்து 30/7.
இப்போ நமக்கு சியோட எஃபிஷியன்சி மட்டும் தான் தெரியாது. ஸோ இதில் ஏவுக்கும் பிக்கும் எஃபிஷியன்சி தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம சியோட எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிடலாமா? ஏவோட எஃபிஷியன்சி 4, பியோட எஃபிஷியன்சி 1, சியோட எஃபிஷியன்சி தெரியாது. இது 30/7. ஸோ சி இஸ் ஈக்குவல் டு 30/7 மைனஸ் 5. அப்போ வந்து -5/7 தான் சியோட எஃபிஷியன்சியாக இருக்கும். சி பைப்போட எஃபிஷியன்சி வந்து -5/7. ஸோ அந்த மைனஸ் என்னென்னா இது வந்து எம்டி பண்ணும், அதனால தான். ஓகே, இப்போ நமக்கு வந்து 3 பைப்போட எஃபிஷியன்சி கிடச்சிச்சு. இப்போ 7 ஹவர்ஸில் ஏ ப்ளஸ் பி வந்து 7 அவங்களோட எஃபிஷியன்சி வந்து 5. ஸோ அவங்க வந்து 35 ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க. அப்போ ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ? ஸோ ரிமைனிங் ஒர்க்கு தேவையில்ல. அப்போ நம்ம ஏபி வந்து ஃபில்லப் பண்ணதை சி பைப் வந்து எம்டி பண்ணுவாங்க. அப்போ எவ்வளோ ஒர்க்கை வந்து எம்டி பண்ணணும்? 35 ஒர்க்கை வந்து சி வந்து எம்டி பண்ணணும். அப்போ சியோட எஃபிஷியன்சி டோட்டல் ஒர்க் வந்து 35, சியோட எஃபிஷியன்சி வந்து 5/7. ஸோ அதை போட்டால் டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் 49 ஹவர்ஸ். சி பைப் வந்து 49 ஹவர்ஸை வந்து அந்த டேங்கை எம்டி பண்ணிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். To complete a certain task, X is 40% more than Y, Z is 40% less than Y. Working together, they complete the task in 21 days. Y and Z together worked for 35 days. The remaining work will be completed by A alone. எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, எக்ஸு, ஒய், இசட். இப்போ ஒய் 100னா எக்ஸ் வந்து 140 இருக்கும். ஒய் 100னா இசட் வந்து 40% கம்மி, அப்போ 60 இருக்கும். ஸோ இதோட ரேஷியோ வந்து 7:5:3. ஸோ இவங்க ஒரு நாளைக்கு பார்க்குற ஒர்க் வந்து 15. அப்போ தே கம்ப்ளீட் த டாஸ்க் இன் 21 டேஸ்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ? டோட்டல் ஒர்க் வந்து 15 × 21. 15 × 21 வந்து எவ்வளோ வரும்? 315. ஸோ 315 தான் டோட்டல் ஒர்க்கு. அவ்வளோதான், முடிஞ்ச சம்மு. இப்போ வந்து ஒய்யும் இசட்டும் சேர்ந்து 35 டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஒய்யும் இசட்டோட எஃபிஷியன்சி வந்து 8. அப்போ 8 × 35 பார்த்தா அவங்க வந்து எவ்வளோ வேலை முடிச்சிருப்பாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ 8 × 35 வந்து 280. ஸோ 280 ஒர்க்கை வந்து ஒய் இசட் முடிச்சிருப்பாங்க. ரிமைனிங் எக்ஸை வந்து சரி, இது வந்து ஏ கிடையாது, இது எக்ஸு. எக்ஸ் வந்து எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ 280லேருந்து 350லேருந்து 280 மைனஸ் பண்ணால் 20, 15, 35. ஸோ 35 ஒர்க் வந்து ரிமைனிங் இருக்கும். 35 ஒர்க்கு வந்து எக்ஸ் பார்த்தாருன்னா அவரோட எஃபிஷியன்சி வந்து 7. ஸோ 5 டேஸில் அவர் வேலையை முடிச்சிடுவார். ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஷின் போ. ஓகே, 16 men can finish a work in 8 days. 8 men and 9 women working together can finish the same work in 10 days. How many days will 20 women finish the work? இப்போ வந்து 16 men வந்து 8 டேஸில் வேலையை முடிச்சிடுவாங்களாம். அதே மாதிரி 8 men + 9 women சேர்ந்து 10 டேஸில் வேலையை முடிச்சிடுவாங்க. ஸோ இதை நான் ஈக்குவல் பண்ணால் எனக்கு மென்னுக்கும் உமனுக்கும் இருக்க ரேஷியோ கிடச்சிரும், எஃபிஷியன்சி கிடச்சிரும். 4, 5. 64 male is equal to 40 male plus 45 women. ஸோ இந்த பக்கம் 40 இந்த பக்கம் வந்தால் 24 male is equal to 45 women. ஸோ 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 8 male is equal to 15 women. ஓகே, 8 male வந்து 15 உமனுக்கு ஈக்குவலாம். அப்போ இங்கே ஏற்கனவே 8 male கொடுத்துருக்காங்களா? அப்போ இந்த 8 மென்னுக்கு பதிலாக வந்து 15 உமனை போட்டுக்கிறேன். ஸோ இந்த 8 மென்னுக்கு பதிலாக 15 உமன் போட்டால் 15 + 9 வந்து டோட்டலாக 24 உமன். ஸோ 24 உமன் வந்து 10 டேஸில் வேலையை முடித்தாங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா, how many days will 20 women finish the work? அப்போ 20 உமன் வந்து எவ்வளோ நாளில் அந்த வேலையை முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ 0, 0, 2, 12. ஸோ 20 உமன் சேர்ந்து 12 டேஸில் அந்த வேலையை முடிச்சிடுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின். A, B, Z can individually complete a task in 24 days, 20 days, 18 days respectively. B and C start the task, they work for 6 days and leave a number of days required A alone to finish the remaining job. Okay. A, B, C. 24 days,
20 days 18 days. ஸோ இதுக்கான எல்சிஎம் அதாவது டோட்டல் ஒர்க் வந்து 360 to 15 into 18 into 20. ஸோ இதுதான் எஃபிஷியன்சி. இப்போ என்ன சொல்கிறாங்க, பி அண்ட் சி ஸ்டார்ட் த டாஸ்க். பியும் சியும் வேலையை முடிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு அவங்க 38 வேலை முடிச்சிருந்தாங்கன்னா 6 நாளைக்கு அவங்க எவ்வளோ வேலையை முடிப்பாங்க? ஸோ 8 4 228 வேலையை முடிப்பாங்க. ஸோ 228 வேலையை முடித்தாங்கன்னா ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்கும்? ரிமைனிங் ஒர்க் வந்து இதில் ஒரு 72 132 ரிமைனிங் ஒர்க் இருக்கும். அதான் ஏ மட்டும் பார்ப்பார். ஸோ டிவைட் பை ஏவோட எஃபிஷியன்சி 15 544. ஸோ 8 4/5 தான். ஏ வந்து 8 4/5 டேஸில் ரிமைனிங் ஒர்க்கை முடிச்சிடுவார். நெக்ஸ்ட் கொஷின் போகும். ஸோ சேம் கொஷின்னு நம்பர் மட்டும் மாற்றிருக்காங்க. ஏ பி சி 20 டேஸு, சி வந்து 16 டேஸு, சாரி பி வந்து 16 டேஸ், சி வந்து 30 டேஸ். ஸோ இதுக்கான எஃபிஷியன்சி வந்து 30 டேஸா? யா. ஸோ இதுக்கான எஃபிஷியன்சி வந்து 240. ஸோ அப்போ ஏவோட எஃபிஷியன்சி டோட்டல் ஒர்க் வந்து 240, ஏவோட எஃபிஷியன்சி 12, பியோட எஃபிஷியன்சி வந்து 15, சியோட எஃபிஷியன்சி 8. ஸோ ஏவும் பியும் இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க வேலையை. இப்போ 27 ஒர்க்கு ஒரு நாளைக்கு. அப்போ 4 டேஸ் பார்த்தாங்கன்னா 108 ஒர்க்கை வந்து முடிப்பாங்க. அப்போ ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ? 2 3 சேம் 132. ரிமைனிங் ஒர்க் வந்து 132. ஸோ இங்கே வந்து சி வந்து முடிக்கிறப்பல. ஸோ டிவைட் பை 8. இப்போ 152னா 6 1/2 4 ரிமைனிங் வரும். 4/8 1/2 கரெக்டு. 16 1/2 தான் சி வந்து ரிமைனிங் ஒர்க்கை முடிக்கிற டேஸ். நெக்ஸ்ட் கொஷின். அமித் அண்ட் சுனில் டுகெதர் ஒர்க் கம்ப்ளீட் த ஒர்க் இன் 9 days. ஸோ அமித்தும் சுனிலும் 9 டேஸில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அடுத்து வந்து சுனிலும் தினேஷும் டுகெதர் கம்ப்ளீட் த சேம் ஒர்க் இன் 12 days. அடுத்து வந்து அமித் அண்ட் தினேஷ் டுகெதர் கம்ப்ளீட் த சேம் ஒர்க் இன் 18 days. ஸோ அப்போ எஃபிஷியன்சி டோட்டல் ஒர்க் என்ன வரும்? 9 36 12 72. 72 வரலாம்ல. 72னா அப்போ அமித்து சுனிலோட எஃபிஷியன்சி 8, சுனில் தினேஷோட எஃபிஷியன்சி வந்து 6. ஸோ 18ஓட எஃபிஷியன்சி வந்து 4. ஸோ இவங்களோட டோட்டல் எஃபிஷியன்சி வந்து 18. இப்போ இவங்க வந்து ரெண்டு தடவை வந்திருப்பாங்க. அமித் 2 தடவை, சுனில் 2 தடவை, தினேஷ் 2 தடவை. ஸோ அவங்க வந்து 2 ஆஃப் அமித் ப்ளஸ் சுனில் ப்ளஸ் தினேஷ். ஸோ இவங்களோட டோட்டல் ஒர்க்கு இவங்க 3 பேர் சேர்ந்தால் ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலையை முடிப்பாங்கன்னா 9 ஒர்க்கை வந்து முடிப்பாங்க. ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா ஹவு மெனி டேஸ் வில் டேக் த சுமித். அப்போ டோட்டல் ஒர்க் வந்து 72. உங்கள் 3 பேர் சேர்ந்து 9 எஃபிஷியன்சியில் வேலை பார்ப்பாங்க. அப்போ 8 டேஸில் அவங்க இந்த 72 ஒர்க்கையும் முடிச்சுருவாங்க. ஆன்சர் பி, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின். A 10 man or 12 women can finish the same work in 10 days. 5 men and 2 women undertake the work together. How many days will they take to complete the work? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த சம்மில் இங்கே வந்து அண்டு இருக்கும், பட் இங்கே வந்து ஆர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா இந்த 10 மேனையும் 12 உமனையும் அப்படியே ஈக்குவல் பண்ணிக்கோங்க. 10 men is equal to 12 women. அப்போ 5 men is equal to 6 women. ஸோ இதில் அப்படியே நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி பண்ணிட்டா நமக்கு வேலை முடிஞ்சு. இங்கே ஏற்கனவே 5 men இருக்குது. அப்போ அதுக்கு பதிலாக 6 உமனாக மாற்றிக்கலாம். 6 + 2 women வந்து டோட்டலாக 8 women இருப்பாங்க. அவங்க வந்து எவ்வளோ நாளில் வேலையை முடிப்பாங்கன்னு தான் கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து 2 men or 12 men இருக்கா. ஸோ இங்கே வந்து நான் வந்து 8 women தான் எடுத்திருக்கேன். அப்போ வந்து நான் இங்கே women தான் எடுக்கணும். ஸோ இங்கே வந்து 12 women இன்ட்டு அவங்க வந்து 10 டேஸில் வேலையை முடிப்பாங்க. ஸோ 4 டேபிள் அடித்தா 2 3
2 10 அடித்தா 5. ஸோ வந்து அவங்க வந்து 15 டேஸில் வேலையை முடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் கொஷின். A contract to be complete in 75 days and 187 men are to work 15 hours per day. After 65 days, 3/5 of the work is completed. 3/5 of the work வந்து complete ஆயிடுச்சான். How many additional men may be employed so that the work may be completed in time? Each man now working 17 hours per day. ஸோ இந்த சம்முக்கு சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஸோ மென் இன்ட்டு டேஸ் இன்ட்டு ஹவர்ஸ் டிவைட் பை ஒர்க். ஸோ ஒர்க் எப்போவுமே கீழே தான் வரும். இப்போ ஏற்கனவே வந்து 65 டேஸ் ஒர்க்கு முடிஞ்சிச்சு. ஸோ வந்து டேஸில் வந்து 65. டோட்டலாக எவ்வளோ மென் ஒர்க் பண்ணுறாங்கன்னா 187. ஸோ இப்போ டேக்கு எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க 15. இந்த 65 டேஸில் 3/5 பார்ட் ஆஃப் ஒர்க் வந்து முடிஞ்சிருக்கு. அப்போ ரிமைனிங் வந்து 2/5 பார்ட் வந்து இன்னும் முடிய வேண்டியிருக்கு. ஸோ அது எத்தனை நாளில் முடியும்? 10 ஹவர்ஸு. எவ்வளோ மென் அடிஷ்னல் ஆட் பண்ணுறாங்க தான் கேட்குறாங்க. ஸோ வந்து பெர் டேக்கு வந்து 17 ஹவர்ஸ் வேலை பார்க்குறாங்க. ஸோ இதை நான் அப்படியே டேரெக்டாக கேன்சல் பண்ணுறேன். 15 15 5 5 17 11 3 2 2 2 3 3. ஸோ வந்து x is equal to 5 1 7. ஸோ டோட்டலாக வந்து 715 மென்ஸ் வந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ இந்த இதிலேருந்து 187 நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க தெரியும். ஸோ 15 யூனிட் டிஜிட்லேருந்து 15லேருந்து 7 மைனஸ் பண்ணால் 8. ஸோ ஆப்ஷனில் இருக்கிறது ஒன்று தான். 528 மென்னை வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 15th கொஷின். 18 men can cut a field in 35 days. In how many days 21 men cut the same field? ஸோ மென்னு வந்து மேலே போடணும். இன்டூ டேஸ் 35. ஸோ ஈக்குவல் டு ஹவு மெனி டேஸ்ன்னு கேட்குறாங்க. 21 மென்னு. ஸோ ஹவு மெனி டேஸ் இது அப்படியே நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு வேலை முடிஞ்சிடும். 2 6. ஸோ டோட்டலாக வந்து 30 டேஸில் அந்த வேலையை முடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் கொஷின். A can do piece of work in 6 days. B can do piece of work in 9 days with assistance of C. So A plus B plus C. They completed the work in 3 days. ஸோ A வந்து 6, B வந்து 9. 3 பேர் சேர்ந்து 3 நாளில் வேலை பார்க்குறாங்க. ஸோ C how many days can C alone work? ஸோ எஃபிஷியன்சி வந்து 18. சாரி, டோட்டல் ஒர்க் இஸ் 18. எஃபிஷியன்சி வந்து 3. பியோட எஃபிஷியன்சி 2. ஸோ டோட்டலாக இவங்க 3 பேர்த்தோட எஃபிஷியன்சி வந்து 6. ஸோ ஏபியோட எஃபிஷியன்சி வந்து 5. ஸோ அப்போ சியோட எஃபிஷியன்சி 1 இருக்கும். சியோட எஃபிஷியன்சி 1. அப்போ டோட்டல் ஒர்க் வந்து 18. சி மட்டும் வேலை பார்த்தாங்கன்னா 18 டேஸில் அந்த வேலையை முடிச்சுடுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின். ராம் அண்ட் ஷாம் கேன் கம்ப்ளீட் அ டாஸ்க் இன் 6 to இது வந்து 6 2/3 days and 15 days. They work together for 4 days and then Ram leaves. In how many days after Ram leaves will Sham complete the remaining work? Okay, Ram, Sham. 6 2/3 வந்து நான் மிக்சட் ஃப்ராக்ஷன் வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கிறேன். அப்போ 20/3 வந்துடும். ஷாம் வந்து 15 டேஸ் வேலை பார்க்குறாரு. ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம மேலே இருக்கிறதுக்கு மட்டும் எல்சிஎம் பார்த்தா போதும். ஸோ 20க்கும் 50க்கும் எல்சிஎம் வந்து 60. ஸோ 20/3யோட 9 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 60 வரும். ஸோ இதோட எஃபிஷியன்சி 9. 15ஓட எஃபிஷியன்சி 4. ஸோ டோட்டல் எஃபிஷியன்சி வந்து 13. 4 டேஸ் வேலை பார்க்குறாங்க. அப்போ 4 டேஸில் வந்து 13 1 டே வந்து 13 ஒர்க்குனா 4 டேஸில் வந்து 52 ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க. ஸோ ரிமைனிங் வந்து 8 ஒர்க். ஷாம் வில் கம்ப்ளீட். ஸோ ஷாம் தான் ரிமைனிங் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுவார். அவரோட எஃபிஷியன்சி வந்து 4. ஸோ அவர் வந்து 2 நாளில் அந்த ரிமைனிங் ஒர்க்கை முடிச்சிடுவார். நெக்ஸ்ட் கொஷின். A and B individually, B and C individually complete the task in 24 days, 16 days, 32 days if A and C. ஸோ இது ஏற்கனவே பார்த்த சொன்னால் இது வந்து 3வது தடவை கேட்டிருக்காங்க. ஸோ 3 தடவை கேட்டிருக்காங்க ஒரே இதில். ஸோ A B C. ஏவோடது வந்து 24, பியோடது வந்து 16, சியோடது வந்து 32 டேஸ். ஸோ இதுக்கான டோட்டல் ஒர்க் எல்சிஎம் வந்து 96.
4 எஃபிஷியன்சி, பிக்கு வந்து 6 எஃபிஷியன்சி, சிக்கு வந்து 3 எஃபிஷியன்சி. ஸோ ஏவும் சியும் தான் இங்கே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 7 days, 7 into 6 வந்து 6 days அவங்க வந்து வேலையை பார்க்குறாங்க. 42. ஸோ ரிமைனிங் ஒர்க் வந்து 54. ஸோ ரிமைனிங் ஒர்க் வந்து யார் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா பி கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அவங்களோட எஃபிஷியன்சி வந்து 6. ஸோ அவங்க வந்து 9 days இந்த வேலையை முடிச்சிருவாங்க. லாஸ்ட் கொஷின். 8 person can finish a work in 20 days. After 5 days, they were requested to complete the work in next 8 days. How many more persons should be join the group to fulfill the requirement? ஸோ 8 person 20 ஒர்க்கு. அப்போ அவங்க வந்து டோட்டலாக வந்து 160 ஒர்க்கு வந்து முடிக்கணும். 5 days வேலை பார்த்துருக்காங்க. 8% வந்து 5 days வேலை பார்த்துருந்தா 40 ஒர்க்கு முடிச்சிருப்பாங்க. இப்போ ரிமைனிங் ஒர்க் வந்து 120. ஸோ இந்த 120 ஒர்க்கு வந்து அவங்க 8 நாளில் முடிக்கணும். ஸோ அப்போ வந்து 15 பேர் வேலை பார்த்தா தான் முடிக்க முடியும். ஸோ ஏற்கனவே 8 பேர் வேலை பார்த்துருக்காங்க. ஸோ 7 more person வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் 15 ஆகும். ஸோ மோர் பர்சன் ஆட் ஆகினது வந்து 7%. ஸோ இதுதான் 19 கொஷின். சிஜிஎல் 2019 கேட்ட டைம் அண்ட் ஒரு கொஷின். ஸோ ஒரு 4-5 சம்மை விட மிச்ச எல்லா சம்மே ரொம்ப சிம்பிளான சம் தான். அந்த 4-5 சம்மும் ஓரளவுக்கு பேசிக் கான்செப்ட்டு ஒரு சில கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் நம்ம அதை போட்டுடலாம். ஸோ இது எல்லாமே வரப்போகிற சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், என்டிபிசி, குரூப் டி எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்எஸ்சி தமிழன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நல்லதே நடக்கும்.